இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது. அந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்குன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு நேர்காணல் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல்னால் வேறு எப்படி எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு, அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் பாஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,400 ஸ்டார்ட் ஆகுது சம்பளம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th டிகிரி வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஜாப் விண்ணப்பிச்சிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறதுனால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண் பெண் அனைவருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஏன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா சம்பளம் ஸ்டார்டிங்கில் 35,400 இருக்கும்போது உங்களுடைய ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த வாரம் முடிய போக என்னென்ன ஜாப்ஸ் எல்லாமே முடிய போகுதுன்னு ஒரு லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டுருக்குறோம். காலியிட பார்த்திங்கன்னா 17,000 வேகன்சி கிட்ட இருக்குது. அதேமாதிரி கல்வி தகுதி உங்களுக்கு 10வது 12வது படிச்சிருந்தாவே போதுமானது. இந்த ஜாப் எல்லாமே விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த வீக்கு முடிய போக எல்லா ஜாப்ஸுமே வரப்போகுது. இது போன்ற பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா NPRIன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் 2025 எடுக்கிறாங்க. உங்களுக்கு 30 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கலான்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கரண்ட் ஜாப் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வேகன்சியும், டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டில் 1 வேகன்சியும், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோர் அண்ட் பர்சஸில் 2 வேகன்சி இருக்குது. மொத்தம் 30 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு BSc கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கணும். நீ எது படிச்சிருந்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா மினிமம் 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா 1 year ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தான் கன்சன்ட் ஏரியா. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான ஏரியாவில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா BSc கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. நீங்கள் பார்த்திங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்டு, ஏர்பல் ப்ராடக்ட்டு, டெவலப்மெண்ட்டு, ஹேண்ட்லிங்கு, அனாலிட்டிக்கல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்விரான்மெண்ட் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் BScயில் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்விரான்மெண்ட் சயின்ஸும் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா 60% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன். இந்த டெக்னீஷியன் நீங்கள் பார்த்திங்கன்னா டிராக்டர் மெக்கானிக்கு, அப்படி இல்லைனா டிராக்டர் டிரைவரு, மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலான பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதில் பார்த்திங்கன்னா 55% ஆஃப் மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க சயின்ஸில். அப்படி இல்லை நீங்கள் ITI படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவோம். ITIயில் நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம். அப்படி இல்லை நேஷனல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th நீங்கள் பார்த்திங்கன்னா +2 அப்படி இல்லைனா அது ஈக்குவலாக பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா டைப்பிங் கிளாஸ் போய் பார்த்திங்கன்னா வச்சுருந்தீங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைப்பிங் கிளாஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷு அண்ட் ஹிந்திக்கோடு கேட்கல. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாவே போதுமானதாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோர் அண்ட் பர்சஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 10th +2 பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா அது ஈக்குவலாக படிச்சுட்டு நீங்கள் டைப்பிங் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா டைப் பண்ணுறது தெரிஞ்சிருந்தாவே இந்த ஜாப் உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா போஸ்டிங்க்குமே 28 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா SC ST 5 years, OBCக்கு 3 years சொல்லி கொடுத்துருக்காங்க. BWBDக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸும், ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துறாங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் பார்க்கலாம். சம்பளம் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 2 போஸ்டிங்குமே. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ கிடையாது. இன்டர்வியூ இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிங்களாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி இந்த பிசி எம்பிசி இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 600 சார்ஜ் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி A to Z வரைக்கும் பாருங்கள். 68 பேஜ் இருக்குது. உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். 68 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா A to Z வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக படிங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் இருக்குது. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/5/2025 வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2/6/2025 முடிகிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது நோட்டிஃபிகேஷன் அதேமாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அங்கன்வாடி சத்துணவு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாபு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபு பேங்கிங் ஜாப்பு ரயில்வே ஜாப்பு எஸ்எஸ்சி இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பழனி ஜாப்ஸ்லாம் எப்போ வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணி விட்டா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புது தகவல் டெய்லியும் வந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனடையிட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண சொல்லுது. அதேமாதிரி நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். இந்த ஜாப்ல எல்லா ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.